என் பிரியமானவர்களே, அனைவரும் நீங்க இந்த இடத்துல கேட்டிருந்தீங்க. பாஸ்டர், ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கும் மற்றும் அந்த சபையில இருக்கிற ஜனங்கள், கள்ள போதகருடைய சபையில அட்டெண்ட் பண்ற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இத குறித்து நான் மிக சுருக்கமாக புரியும்படிக்கு நான் உங்க மத்தியில சொல்லப் போகிறேன். ஓகே. ஒரு சபையில இருக்கிற ஒரு கள்ள போதகர், முதலாவது ஜனங்கள, அவங்களுடைய சொந்த ஜனங்கள எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியுங்களா? அதற்கு ஒரு காட்சியை உங்களிடம் நான் காட்டப் போகிறேன். இந்த பேனர்ல இருக்கிற இந்த சகோதரர், அவருடைய சபையில இருக்கிற மக்களை அவர் எப்படி பார்க்கிறார் என்று இப்பொழுது நான் பார்க்க போகிறோம். இவங்க ஹிஸ்டரி எடுத்து நேரா அவனை லொக்கேட் பண்ணிடுவாங்க. லொக்கேட் பண்ணி நேரா பாம்பேக்கே போயிட்டாங்க. பாம்பேல போய் வீட்டிலே உட்காந்துட்டாங்க. என்னம்மா நீங்க வந்து அப்படின்னு பாம்பே போனாங்க. மலேசியாவுக்கு லொக்கேட் பண்ணிட்டாங்க. அப்ப இது ஃபுல் டைமாவே ரெட்டி இதே வேலையாவே தீவிர போலன்றது. அப்ப அதனால என்ன சாட்சியை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இருக்கிற நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டர்ஸ் இவங்க காலி பண்ணிடுவாங்க போல. ஓகே. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சொந்த ஜனங்கள வந்து அ கஸ்டமர்ஸ்ன்னு சொல்றாரு. சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்றாரு. ஓகே. அப்போ இது வந்து அவருடைய பார்வை, அவருடைய உள்ளத்துல அவருடைய ஜனங்கள வந்து ஒரு கஸ்டமரா, ஒரு சப்போர்ட்டர்ஸா தான் பார்க்கிறாரு. ஓகே. இதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கஸ்டமர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஓகே. இவர் வந்து ஜனங்கள கஸ்டமரா பார்க்கிறார்ன்னா, ஃபர்ஸ்ட் அவர் அவருடைய சபையில வந்து பாஸா இருக்கிறாரு. ஜனங்க கஸ்டமரா இருக்காங்க. ஓகே. ஒரு பாஸுக்கும், ஒரு கஸ்டமருக்கும் இருக்கிற ஒரு உறவு எப்படி தெரியுங்களா இருக்கும்? பாஸ் வந்து அவன் ப்ராடக்ட்ஸ வந்து குடுக்குறான். ஒரு ப்ராடக்ட்ஸ குடுக்குறான். கஸ்டமர்ங்க ரெகுலர் கஸ்டமர்ங்க அந்த ப்ராடக்ட்ஸ வந்து பணம் குடுத்து வாங்குறாங்க. அப்ப பாருங்க கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் தான் அந்த ஒரு உறவு. பாஸ் அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா, கொடுக்கல் வாங்கல். ஓகே. பாஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போர்ட் பண்றவங்க, பாஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு கூட்டம். அதாவது வந்து பணத்த குடுக்குறதோ, பாஸோடைய பிசினஸ தூக்கி விடுறதோ, முதலுக்கு காசு போடுறதோ, ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. கஸ்டமர் சொன்னா பாஸோடைய ப்ராடக்ட்ஸ வாங்குறவங்க. அது நீங்க இப்படி நீங்க எடுத்துக்கங்களேன். இவருடைய பார்வைக்கு வந்து இவர் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ தராரு. இவர் என்ன ப்ராடக்ட்ஸ குடுக்குறாருன்னா, சபையில வந்து ஒரு பாடல் ஜனங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ குடுக்குறாரு. அவருடைய பொழுதுபோக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா, இந்த சினிமா பாடல்கள், இந்த அவருடைய உபதேசங்கள், அ வேதத்துல இருக்கிற ஒரு உபதேசம், அவருடைய சொந்த உபதேசம். பிசாசுகிட்ட இருந்து வர வார்த்தைகள தான் அவர் தராரு. அது அவருடைய ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஆ சுகம் போல இருக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ வந்து விரும்புறாங்க. அதனால என்ன செய்றாங்கன்னாக்கா, அவங்க போய் போய் இன்னும் காசு குடுக்குறாங்க. இன்னும் அவங்க சொர்க்கத்துல மிதக்குறாங்க. இதுதான் பாஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப். பட் ஒரு சபை என்று சொன்னால் ஒரு பாஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப்பே இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். அது அந்த மாரி இருக்கவே கூடாது. அது தவறு. ஒரு சபையில பாஸ் இல்ல. மேய்ப்பர், ஷெப்பர்ட். மேய்ப்பர், ஆடுகள். இதுதாங்க. ஒரு மேய்ப்பர், ஆடுகளுடைய ரிலேஷன்ஷிப் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இல்லங்க. ஒரு ஆடுக்கு ஆபத்து வந்தா, மேய்ப்பன நீங்க பாருங்க, அந்த ஆடுகள காப்பாற்றும். தாவீது ராஜா வந்து நீங்க பாருங்க, அவன் ராஜா ஆவறதுக்கு முன்னால அவன் மேய்ப்பனா இருந்தான். அவன் ஆடுகளுக்கு ஆபத்து வரப்போது, கரடிகிட்ட இருந்து ஆபத்து வரப்போது, சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆபத்து வரப்போது, இன்னும் பல மிருகங்கள் வந்திருக்கலாம், பாம்புகள் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா, தாவீது என்ன செய்றாரு? அவருடைய ஆடுகளை அவர் பாதுகாக்கிறாரு. அவருடைய ஆடுகளை அவர் பாதுகாக்கிறார். ஏன்னா, உண்மையான ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு தன் உயிரை கொடுப்பான். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆ எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எல்லாரையும் முன்னுக்கு கூட்டிட்டு பின்னால நிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சாவு வந்துரக்கூடாது. ஆனா, மேய்ப்பன் பணி அப்படி இல்லங்க. ஆடுகள் பின்னால இருக்கும், மேய்ப்பன் நடுவுல இருப்பான். மேய்ப்பன் நடுவுல இருப்பான். ஏன்னாக்கா, ஆடுகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி, மேய்ப்பன் வந்து அந்த கோலை வைத்துக் கொண்டு, அவன் ஆடுகளை காப்பாற்றக்கூடியவனாகவும், மற்றும் உயிரை கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பாங்க. ஆனா, அந்த பாஸுக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அது இல்ல. கஸ்டமர்ஸ் வந்து காசு குடுத்தா போதும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் குடுக்குறது, வாங்குறது அவ்வளவுதான். மத்தபடி இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்தாலோ, அத கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாஸ்க்கு வேண்டியது என்னன்னாக்கா, நான் நல்லா இருக்கேன். நான் என்னன்னாக்கா எனக்கு தேவையான புராடக்ட்ஸ நான் தரேன். ஜனங்க வந்து சொர்க்கம் அறிவியல்ன்ட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கும் அ என் ஜனங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு. ஏன்னா நான் பாஸ், நீ கஸ்டமர். ஆனா ஒரு மேய்ப்பனுடைய பணி அப்படி இல்லங்க. ஒரு மேய்ப்பனுடைய பணி, ஒரு உயிரை தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு பணிங்க. இப்பொழுதும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபை மேய்ப்பர்கள், பாஸ்டர்கள் என்ன செய்றாங்க, இந்த ஓநாய்கிட்ட இருந்து, இந்த ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வந்திருக்கிற இந்த ஓநாய்கிட்ட இருந்து அவங்களுடைய ஆடுகள பாதுகாக்கணும். அவங்க ஆடுகள் பலியாயிறக்கூடாதுன்னு சொல்லி, ஒவ்வொரு மேய்ப்பர்கள் நீங்க பாருங்க, அவங்க தியாகம் பண்றாங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. விசுவாச ஊழியம் செய்றாங்க. ஜனங்கள பாதுகாக்குறாங்க. ஜனங்க மீது அன்பு காட்டுறாங்க. இதுதாங்க உண்மையான ஒரு உறவு. இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இத ஏன் நான் மிக சுருக்கமா நான் சொல்றேன்னாக்க, நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அதனால நான் சொல்லிட்டேன். ஒரு சபை என்று சொன்னால், மேய்ப்பர், ஆடு. இந்த உறவு தான். பாஸ் அண்ட் கஸ்டமர் ஒரு உறவு இருக்கலாமான்னு கேட்டா, அப்படி ஒரு உறவு இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு சபை இல்ல. அது வந்து ஒரு 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 கார்ப்பரேட் சர்ச் மாரி. அது சர்ச்ன்னு சொல்ல முடியாது என்னால. அப்படி ஒரு அப்படி ஒரு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. எனக்கு வந்து இது ஒரு சர்ச்ன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்படி வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபீல்ட்ல நடக்குதோ, அதே மாரி தான் இன்னைக்கு இந்த சர்ச்ல வந்து பாஸ் அண்ட் கஸ்டமர். உண்மையான திருசபையில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மேய்ப்பரை நாடு. அதற்கு மேல நம்முடைய மெய்யான நல்ல மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் கீழ நம்ம ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக.